வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலேருந்து இந்த பதிவுங்க. இப்போ ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம் எது நடந்தாலும் ஒரு கோயிலுக்கு பூஜை நடக்குது அப்படின்னா தேனாபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தனாபிஷேகம், பாலாபிஷேகம், ஏகப்பட்ட அபிஷேகம், நெய் அபிஷேகம் எல்லாமே பண்ணுறோம். பாலாபிஷேகம்லாம் பண்ணுறோம். சில புத்திசாலிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத்தனை பாலை வேஸ்ட் பண்ணுறாரு, சாமி தான் போய் குடிக்கிறாரா அப்படின்னு ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு ப்ராடக்டை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரி பிழைக்கிறாங்க. அந்த வியாபாரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பணம் பூரா அவராக வச்சுக்கிறாரு. திருப்பி ஒருத்தர ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுவார். அந்த ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், அந்த நெய் கம்பெனிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுவார். நெய் கம்பெனி என்ன பண்ணுவோம், விவசாயிகள்கிட்ட 100 விவசாயிகள்கிட்ட தான் அந்த நெய்யை வாங்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே, ஒரு கோயில் விசேஷம் ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு போகிறோம். ஒரு மாலை சாமிக்கோ யாருக்கோ மாலை வாங்கிட்டு போகிறீங்க. மாலை வாங்குறப்ப அந்த வியாபாரிக்கு லாபம் கிடைக்குது. அவர் வாங்கிட்டு வர பூ மார்க்கெட்டில் உள்ள ரீட்டைல் வியாபாரிக்கு லாபம் கிடைக்குது. அவருக்கு மேலே ஹோல்சேல் வியாபாரிக்கு இருக்குது. சத்தியமங்கலத்துலேருந்து மல்லிகைப்பூ ரெகுலராக சிடிசி பஸ்ஸில் போகிறோம். அப்போ அந்த பூவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிக்கு லாபம் கிடைக்குது. அங்கே விவசாயம் வேலை செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைக்குது. மீதி இருக்கிற பணம் அவங்க வீட்டில் வச்சுக்க போகிறதில்ல. ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு பைக் வாங்குவாங்க, ஒரு தங்கம் வாங்குவாங்க, தங்கம் வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு பைக் வாங்குறாங்க. பைக் வாங்குறப்ப, கார் வாங்குறப்ப மேனுஃபேக்சரிங் அந்த ஃபேக்ட்ரிக்கு இப்போ டீலருக்கு பண்ணும்போது, டீலர்லேருந்து ஃபேக்ட்ரிக்கு பண்ணும்போது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம், போனஸ், இந்த மாதிரி இத்தியாதி கிடச்சிட்டு. ஒரு திருமணம், கல்யாண பத்திரிக்கை, போய் கோயிலில் போய் தாலியை கட்டினா முடிஞ்சு போச்சு இல்லை, யாரையுமே கூப்பிட வேண்டாம்ல இல்லைங்களா? தங்கம் வாங்குகிறோம், வைரம் வாங்குகிறோம், மளிகை கடையில் ஜாமான் வாங்குகிறோம், சமயக்காரை கூப்பிடுறோம், டெக்கரேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் பணம் ஃப்ளோ ஆகுங்க. அந்த டைமில் திருமண காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் விற்கும், கல்யாண மண்டபங்களில் கூட்டம் இருக்கும், வாகனங்கள் போக்குவரத்து, ட்ராவல்ஸ் போக்குவரத்து, ரயிலில் டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட்டில் டிக்கெட் புக்கிங், மணி ரோல் ஆகுங்க. நாம் போய் சொல்கிறோம், சில அம்பானி வீட்டு கல்யாணத்தை விமர்சனம் பண்ணாங்க. அவருக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. இந்த 50,000 பேருக்கு சாப்பாடு போட்டார், 50,000 பேர் எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, அந்த ஏரியாவில் எவ்வளோ வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சரிங்களா? இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இதே மாதிரி கெட்ட காரியம் நடந்தால் கூட இந்த மாதிரி தான். நல்ல காரியம், கெட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சில வியாபாரங்கள் நடக்கும். அந்த வியாபாரத்தினால வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நெகிழ்ச்சி, அந்த வியாபாரிக்கு ஒரு லாபம், கடைசியாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிக்கு ஒரு லாபம், வேலை செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு ஊதியம். இந்த மாதிரி மணி ஃப்ளோ ஆகும். சம்பாதிக்கிற பணத்தை பூரா இதுக்கு நானே ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் கன்சல்டன்ட் தான். நானே பணம் செலவு பண்ண வேண்டாம்னு யார்ட்டையும் சொல்கிறதில்லை. உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுங்க. உங்களால் என்ன அஃபோர்டபுள் பண்ண முடியுமோ, 5 லட்ச ரூபாய் கல்யாண மண்டபம் உங்களுக்கு முடிஞ்சால் பாருங்கள். பணம் இருந்தால் இல்லையா, ஒரு 50,000 ரூபாய்க்கு கல்யாண மண்டபத்தில் முடிச்சுட்டு போங்க. 1000 பேரை இன்வைட் பண்ண, 500 பேர் இன்வைட் பண்ணுங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, அளவாக பண்ணுங்க. அந்த குழந்தைங்க பேரில் பணத்தை டெபாசிட் பண்ணி கொடுங்க. நீங்கள் பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணுறீங்க, பேங்க் அப்படியே வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி வட்டி கொடுப்பாங்க? அவங்க 4 பிஸ்னஸ் கொடுத்து பணம் கொடுப்பாங்க. உங்களுக்கு 10% கொடுக்குறாங்க, அவர் 25% சம்பாதிப்பாங்க. பேங்க்குக்கு 10% வட்டி போகும், உங்களுக்கு 15% லாபம். மணி ஃப்ளோ ஆகணும். மணி ஃப்ளோ ஆகிட்டு இருந்தால் தான் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதையோ, பூ வாங்கிட்டு போகிறதையோ, பழம் வாங்கிட்டு போகிறதையோ, நெய் அபிஷேகம், பாலாபிஷேகம், தேனபிஷேகம் இதெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க. ஐயோ பால்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு. பால்காரர் மாடு வச்சவங்க பாலை உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ண பாலை டிஸ்போஸ் பண்ணால் தானே அவருக்கு லாபம் கிடைக்கும். எவ்வளோ பால், எவ்வளோ மோர், எவ்வளோ தயிர், எவ்வளோ வெண்ணெய் செய்ய முடியும்?
யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் மணி ஃப்ளோ ஆகும், வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். இதுவரை யாராவது அந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா கூட வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. தீபாவளிக்கு பாருங்க, புது ட்ரெஸ் எடுத்து போடுறோம் இல்லையா? எதுக்காக எடுத்து போடுறோம்? ஒரு மன மகிழ்ச்சி. ட்ரெஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜவுளி கடைக்காரருக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்குது. அவங்க ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நடக்குது. டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், அந்த டெக்ஸ்டைல் மில்லு மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு கிடைக்குது. விவசாயிகளுக்கு வந்து அந்த பருத்தி நல்ல ரேட் கிடைக்குது. இந்த மாதிரி தான் வந்து மணி ஃப்ளோ வந்து எல்லா வகையிலையுமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பரிடம் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவு.